இனி யாரும் தப்ப முடியாது. நேற்று மாத்திரம் 1000க்கும் மேற்பட்டோர் கைது. மஹிந்தவுக்கு சோகம். அனுரவுக்கு தைரியமில்லை. குற்றம் சுமத்திய ஸ்ரீதரன். சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பல வாகனங்கள் காவல்துறையால் பறிமுதல். பிரதமரை உடனடியாக கைது செய்ய பிடியாணை. இளம் தம்பதியினரின் போதைப்பொருள் வியாபாரம் மடக்கி பிடித்த போலீசார். இனி தொடர்வென விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு தைரியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் பயப்படுவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் அந்த நேரம் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மூலம் முன்மொழியப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தது. குறித்த விவாதத்தில் கலந்து ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி, போர் நிறைவடைந்த ஒரு நாட்டில் பாதுகாப்புக்காக எதற்காக அதிகளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும்? 13வது திருத்த சட்டத்தினூடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது. இது ஒரு இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. எப்போதும் போல வழமையான ஒரு வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி இம்முறையும் முன்வைத்திருந்தார். தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை. அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதே இல்லை. அரசியல் தீர்வுக்கும் தயாரில்லை. சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க மாட்டார்கள். ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச சற்று முன் இறந்ததாக சில சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரையில் மஹிந்தவும் மனைவி சிராந்தி ராஜபக்சவும் அரச இல்லத்தை விட்டு தமது சொந்த வீட்டிற்கு குடியேறியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் மஹிந்தவின் மனைவி சிராந்தி இறந்ததாக வெளியாகும் செய்தியில் உண்மை இல்லை என்றும் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர் மஹிந்தவுக்கு நெருங்கிய சொந்தக்காரர் என்பதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்றும் தெரியவந்துள்ளது. காவல் தடுப்பு உத்தரவின் பேரில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பேருந்து, கார் மற்றும் ஒரு கெப் வண்டியை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. மித்தனிய பகுதியில் உள்ள சம்பத் மனம்பேரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தொடர்புடைய வாகனங்களை கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக சம்பத் மனம்பேரி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் மேலும் பல சம்பவங்களில் தொடர்புடையவர் என அறிய வந்தது. பின்னர் கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அவரை 90 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரர்கள் பயணித்த கார் பஞ்சுகாவத்தை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் மேலதிக விசாரணையின் போது ஒருவர் காயமடைந்ததுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த நபரை சொகுசு காரில் வந்த ஒரு குழுவினர் துரத்திச் சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரர்கள் பயணித்த கார் பஞ்சிகாவத்தை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கார் தற்போது கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு துருக்கிய அரசாங்கம் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. காசாவில் அவர் இனப்படுகொலை செய்ததாக கூறி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்தான்புல் வழக்கறிஞர் அலுவலகத்தின் வெள்ளிக்கிழமை அறிக்கையின்படி போரில் ஈடுபட்ட 37 மூத்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் அடங்குவர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோர் மீது போர்க்குற்றங்கள் என்று கூறப்பட்டதற்காக கைது பிடியாணை பிறப்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து துருக்கியின் இந்த அறிவிப்பு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தற்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலேயே 2
2-3 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளிலே போதைப்பொருள் மாஃபியாக்கள் அடாவடி செய்துள்ளனர். இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் போதைப்பொருளை விற்று அதில் வருகின்ற பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது தொடர்பான நடவடிக்கை என்னவென்று கேட்கிறேன் என தெரிவித்தார். இந்த நிலையிலேயே இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்டகாலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவியை திவிலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திவிலப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்த நேரம் ஆணின் வசம் 11 கிராம் மற்றும் 980 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், பெண்ணின் வசம் 5100 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இருவரும் நீண்டகாலமாக திவிலப்பிட்டிய, மினுவாங்குட ஆகிய பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய கைது செய்யப்பட்ட ஆண் இன்று மினுவாங்குட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவின் பேரில் விசாரிக்கப்பட உள்ளார் என தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்ணாடி இழைப்படகில் கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக தமிழகம் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த 34 வயதுடைய கண்ணன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். கடந்த 6ஆம் திகதி இவர் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றதாக தெரிய வருகிறது. இவர் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியுள்ள மனைவியை பார்ப்பதற்காக சென்றுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் அமர்ந்திருந்த ஒருவரை கைது செய்து சோதனையிட்ட போதே அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. மண்டபம் அகதிகள் முகாமிற்கு செல்வதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் காத்திருந்த போதே அவர் கியூ பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவரை ராமேஸ்வரம் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கியூ பிரிவு காவல்துறையினர் அவர் மீது கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல்துறை வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் 1000க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஹெரோயின், ஐஸ், கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை வைத்திருந்த பல நபர்கள் தடுப்பு உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டனர். மற்றவர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விசாரணைகளும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஆபாச காணொளிகளை இணையத்தில் பதிவேற்றிய திருமணமான தம்பதியினர் மிரிகான காவல்துறையின் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் ராஜகிரியவின் வெலிக்கடை பகுதியில் நடந்தது. தம்பதியினர் 37 மற்றும் 36 வயதுடையவர்கள். கணவர் ஒரு கணனி பொறியியலாளர் என்றும் மனைவி ஒரு உளவியல் ஆலோசகர் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் 334 காணொளிகளை சம்பந்தப்பட்ட வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நாளை அலுத்கடகே நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.